Accounts online classes. Online coaching available for accountancy and tally for students and businessmen. And who are interested in commerce, you can join this class and you can learn more in commerce. Only nominal fees. Contact Telegram or WhatsApp. Thank you. வணக்கம் ஜெயமகன்ஸ், இது உங்கள் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல பேங்க் சார்ஜஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த பேங்க் சார்ஜஸ் அப்படிங்கிறது எதுனாலும் நடக்கும் அப்படின்னா டிமாண்ட் டிராஃப்ட் எடுப்போம், அதனால ஆகும். இந்த டிமாண்ட் டிராஃப்ட் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்ல நம்ம கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருப்போம் அல்லது ஓடி அக்கௌண்ட் வச்சிருப்போம். இந்த ஓடி அக்கௌண்ட்ல பணத்தை கட்டி டைரக்டா டிமாண்ட் டிராஃப்ட் எடுக்கலாம். இது ஒரு வழி. இல்லையா, டைரக்டா அந்த பார்ட்டி பேர்ல டைரக்டா பணத்தை கட்டி டிராஃப்ட் எடுக்கலாம். இது ஒரு வழி. ரெண்டுல எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த பேங்க் சார்ஜஸ்குள்ளார எதெல்லாம் வரும் அப்படின்னா இந்த டிமாண்ட் டிராஃப்ட் நம்ம அக்கௌண்ட்ல கட்டி எடுத்திருந்தால் அதுவும் வரும், இல்ல டைரக்டா கட்டியிருந்தாலும் அந்த பேங்க் சார்ஜஸ் அப்படிங்கிற ஒரு இது வரும். அந்த டிடிக்கு எவ்வளவு கமிஷன் பே பண்ணிருக்கோமோ அது வரும். அடுத்து பார்த்தோம்னா பேங்க்ல கேஷ் ஹேண்ட்லிங் சார்ஜஸ் அப்படின்னு ஒன்று போடுவாங்க. அதாவது 50 ரூபா 100 ரூபா 10 ரூபா நோட்லாம் நம்ம பேங்க்ல கட்டணும் அப்படின்னா எத்தனை கட்டு கொடுத்துருக்கோமோ அந்த கட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க சார்ஜஸ் போடுவாங்க. அதான் கேஷ் ஹேண்ட்லிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து லெட்ஜர் போலியோ அப்படின்னு ஒன்று இருக்கு. லெட்ஜர் போலியோ அப்படிங்கிறது ஒரு பேங்க் சார்ஜஸ் தான். இந்த லெட்ஜர் போலியோ அப்படிங்கிறது என்னன்னா நம்ம அக்கௌண்ட்ஸை பேங்க் மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸ்பென்சஸ் பண்ணுவாங்க. அதுதான் இந்த லெட்ஜர் போலியோ அப்படிங்கிறது. ஸோ இது மாதிரி பேங்க் நம்ம எதுக்காக நம்மகிட்ட கலெக்ட் பண்ணுதோ அது எல்லாமே ஒரு சார்ஜஸ் பே பண்ணுதோ அது எல்லாமே பேங்க் சார்ஜஸ் அப்படிங்கிற ஹெட்டில் கொண்டு வருவோம். நம்ம ஒரு செக் கலெக்ஷன் போட்டிருப்போம், அந்த கலெக்ஷன் போயிட்டு திரும்ப வர்றதுக்காக கூடிய எக்ஸ்பென்ஸும் இந்த பேங்க் சார்ஜஸ்குள்ளார வந்துடும். செக் போயிட்டு ரிட்டர்ன் ஆகும், அந்த செக் ரிட்டர்ன் சார்ஜஸ்னு ஒன்று போடுவாங்க. இல்லை நம்ம செக் கொடுத்துருப்போம் அந்த செக் ரிட்டர்ன் ஆகும், ஸோ அதுக்கு ஒரு சார்ஜஸ் போடுவாங்க. நமக்கு வர வேண்டிய செக் ரிட்டர்ன் ஆனாலும் அதுக்கு ஒரு சார்ஜஸ் போடுவாங்க, நம்ம கொடுத்த செக் ரிட்டர்ன் ஆனாலும் அதுக்கு ஒரு சார்ஜஸ் போடுவாங்க. எதுவாக இருந்தாலும் இந்த பேங்க் சார்ஜஸ் அப்படிங்கிற ஹெட்டுக்குள்ளார வந்துடும். சரியா, இப்போ நம்ம இந்த பேங்க் சார்ஜஸ் அப்படிங்கிறத எப்படி என்ட்ரி போட போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். பேங்க் சார்ஜஸ் ₹70. இது கம்மியா இருக்கு, அதாவது பிராக்கெட்லாம் வைக்கணும். டிடி கமிஷன் இது ஒரு டிரான்சாக்ஷன். இந்த டிரான்சாக்ஷனுக்கு எப்படி ஜேர்னல் போட போறோம் அப்படிங்கிறது தான். பேங்க் சார்ஜஸ் அப்படிங்கிறது ஒரு நாமினல் அக்கௌண்ட், இது ஒரு ரியல் அக்கௌண்ட். கேஷ்ங்கிறது இங்க இம்ப்ளிசிட்டா இருக்கு, இது ஒரு ரியல் அக்கௌண்ட். இந்த நாமினல் அக்கௌண்ட் டெபிட் ரூல் என்ன, கிரெடிட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸை டெபிட் பண்ணணும், இது ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸை கிரெடிட் பண்ணணும், ரியல் அக்கௌண்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெபிட் ரூல் என்ன, கிரெடிட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாட் கம்ஸ் இன் டெபிட் பண்ணணும், வாட் கோஸ் அவுட் கிரெடிட் பண்ணணும். இது ரியல் அக்கௌண்ட் ரூல். நம்ம இந்த இடத்துல டிடி கமிஷன் எப்படி பே பண்றோம் அப்படின்னா டைரக்டா நம்ம அக்கௌண்ட்ல பணம் கட்டாமல் டைரக்டா கேஷ் கவுண்டர்ல பணத்தை கட்டி அப்படியே நம்ம டிடி எடுக்கிறோம், நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ளாரே வரல அப்படின்னா இந்த என்ட்ரி போடுவோம். இந்த ரியல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வரும். இதே இது நம்ம கரண்ட் அக்கௌண்ட் மூலம் எடுத்தால் எப்படிங்கிறத அதை இன்னொரு ஈஸியா பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்க போறது டைரக்டா நம்ம ஒரு டிடி எடுக்கிறோம், அந்த பார்ட்டி பேருக்கு ஒரு டிடி எடுக்கிறோம், அதுக்கு சார்ஜஸ் பிடிக்கிறாங்க. என்ன பேர்ல, டிடி கமிஷன் அப்படிங்கிற பேர்ல எடுக்கிறாங்க. நம்ம அதை ஏன் டிடி கமிஷன் அப்படிங்கிற அந்த ஹெட்டுக்குள்ளார போடாமல் போடுறோம்னா டிடி கமிஷன் இது ரொம்ப ரேரா நடக்கக்கூடியதா இருக்கும். அதனால நம்ம அந்த டிடி கமிஷன் அப்படிங்கிறத தனி ஹெட்டு கொண்டு போகாம அதெல்லாம் ஒரு குரூப் பண்ணிக்கிறோம். நம்ம இந்த பேங்க் சார்ஜஸ் அப்படிங்கிறதுக்கு எப்படி என்ட்ரி போடுறோம் அப்படின்னா இது ஒரு எக்ஸ்பென்சஸ் பார்த்துக்கிறோம். எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறதுனா டெபிட் பேலன்ஸ் இருக்கும். கேஷ் அப்படிங்கிறது ஒரு ரியல் அக்கௌண்ட்ல கேஷ் இஸ் கோஸ் அவுட், அதனால இதை கிரெடிட் பண்றோம். பேங்க் சார்ஜஸ் அக்கௌண்ட் டேட்டா என்ட்ரி எப்படி எழுதணும், ஜேர்னல் என்ட்ரி எப்படி எழுதணும் அப்படின்னா பேங்க் சார்ஜஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் பிராக்கெட்ல பீயிங் டிடி கமிஷன் பெய்டு அப்படின்னு எழுதுறோம். எவ்வளோ ₹70. பேங்க் சார்ஜஸ் அப்படிங்கிறது ஒரு நாமினல் அக்கௌண்ட். ஆல் எக்ஸ்பென்ஸ் அண்ட் லாஸை டெபிட் பண்ணணும், அதனால இந்த எக்ஸ்பென்ஸை டெபிட் பண்ணிட்டோம். கேஷ் அப்படிங்கிறத கிரெடிட் பண்றோம். ஏன் கேஷ் அப்படிங்கிறத கிரெடிட் பண்றோம் அப்படின்னா இந்த கரண்ட் அக்கௌண்ட்ல கட்டினது தான்
இங்கேயும் சொல்லல. இதை நம்ம அதனால என்னவா ட்ரீட் பண்றோம் அப்படின்னா டிடி கமிஷன் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்கிறதுனால டைரக்டா கேஷ் கட்டினதாவே நம்ம ட்ரீட் பண்ணிக்கிறோம். டைரக்டா கவுண்டர்ல போய் பணத்தை கட்டி டிடி எடுக்கிறோம். நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ளார கரண்ட் அக்கௌண்ட்டுக்குள்ளார வரல, கரண்ட் அக்கௌண்ட் ஆர் ஓடி அக்கௌண்ட் நம்மளுடைய எந்த அக்கௌண்ட்டுக்குள்ளாரும் வராம டைரக்டா டிடி எடுத்தா எப்படி என்ட்ரி வரும், அந்த சார்ஜஸ்க்கு எப்படி என்ட்ரி போடுறோம் அப்படிங்கிறது தான் இதில் பார்த்துருக்கோம். ஸோ பேங்க் சார்ஜஸ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பென்சஸ், அதனால டெபிட் பண்ணுறோம். கேஷ் கொடுத்துருக்கோம், அதனால கோஸ் அவுட் கிரெடிட் பண்ணுறோம். பீயிங் டிடி கமிஷன் பெய்டுன்னு ஒரு நரேஷன் எழுதுறோம். பேங்க் சார்ஜஸ்க்கான ஜேர்னல் என்ட்ரி இதுதான். JM Accounts online classes. Online coaching available for accountancy and tally for students and businessmen and who are interested in commerce. You can join this class and you can learn more in commerce. Only nominal fees. Contact Telegram or WhatsApp. Thank you.